ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிசின் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் எப்படி இந்த இண்டிசின் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பற்றினா இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அக்கௌண்ட்ஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா, நான் இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஜீரோ பேலன்ஸ், அதாவது எந்த விதமான அமௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே ஜீரோ பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணி அக்கௌண்ட் வச்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மற்றும் அதர் டீட்டெயில்ஸ், இந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அப்புறம் மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் லிங்க். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்டுக்கே போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. கீழே உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் கீழே வந்துடும். ஓகேவா, நீங்கள் என்ட்ரு பண்ண உங்களோட மொபைல் நம்பரும் அப்படியே வரும். ஸோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எதாவது நம்பர் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி அதை அவைலபிளில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அக்கௌண்ட் நம்பருங்கிறத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது குட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஓகே, இப்போ அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிட்டு நம்ம கீழே வெரிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் நம்பர். ஓகேவா, பேன் நம்பரு ப்ளஸ் ஆதார் நம்பர். ஓகேவா, இந்த ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இது நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுறதுனால, ஆன்லைனில் பண்ணுறதுனால நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, நேரடியாக பண்ணுறது அப்படின்னா நேரடியாக அவங்கக்கிட்டே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அவங்க பேங்க்லேயே போய். ஸோ இப்போ சென்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ சென்ட் கொடுத்தோடனே ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நேமு, உங்கள் ஜெண்டர், அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மதர்ஸ் மெய்டன் நேமு, அப்புறம் ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட லைன் ஆஃப் பிஸ்னஸ், என்ன பண்ணுறீங்க, அப்புறம் ஆக்குபேஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம். ஸோ அது நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வெரிஃபை பண்ண போதும் கிடையாது வீட்டுக்கு ஸோ அதனால் உங்கள் விருப்பம், நீங்கள் எதை கொடுக்கணுமோ, நீங்கள் என்ன இருக்கீங்களோ அப்படியே கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு டெபிட் கார்டு வரும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களோட அட்ரஸ் இது கிடையாது, வேறு எங்கேயோ நான் இருக்கேன் இப்போ அப்படின்னா கூட அது என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ் லைனை கரெக்டாக என்ட்ரு பண்ணி பின்கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. சிட்டி ஸ்டேட்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது இல்லைன்னு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி, அதாவது இந்தியா. ஸோ அது பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரான்ச், நியரஸ்ட் பிரான்ச் உங்களுக்கு ஏதாவது இப்போ இண்டிசின் பேங்க்கோட பிரான்ச்சஸ் எதாவது நியர்பை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாளை பின்னே எதுவும் சேஞ்சஸ் இல்லை, உங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக போய்க்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் லிங்கிங், சீடிங், டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டு நாட் விஷ் டு ரிசீவ் கீழே ஒரு இருக்கும் பார்த்திங்களா, ரிசீவ் டெப்ட் பெனிஃபிட்ஸ் திஸ் அக்கௌண்ட் நாட் சீட் எனி அதர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா, நாளை பின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டோ ஏதோ உங்களுக்கு வருது அப்படின்னா, எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகுன்றது தான். ஸோ நாமினி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேலே போட்டிருப்பாங்க ஐ வுட் லைக் டு ஆட் நாமினி அப்படின்ட்டு இருக்கும். தேவையில்லை அப்படின்னா அந்த டிக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணணுன்னா இப்போ ஆட் பண்ண மாதிரி. ஓகேவா, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட அந்த டைப்பு. ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வேணுமா, இல்லை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஃபீஸ் நான் 500 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. மினிமம் இனிஷியல் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்.
ஸோ இது பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு ஃபீஸ் வந்து ₹250 மினிமம் இனிஷியல் ஃபண்டிங் ₹20,000. ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இனிஷியல் ஃபண்டிங் போட்டு நம்ம திருப்பி இப்போ எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வித் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கும் அங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. டெபிட் கார்டு ஃபீஸ் $250. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் 10,000. சேம் அங்கிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ₹250 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஃபண்டிங்கும் நம்ம வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. கீழே போட்டிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் ஆக்டிவ் இந்த மாதிரி எந்த பிளான் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு ஓகே பண்ணிக்கிங்க. ஸோ இதில் நான் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் நான் சொன்னது தான், 0 பேலன்ஸ் இனிஷியல் ஃபண்டிங் 10,000 அப்படின்னா கூட நம்ம வந்து திருப்பி நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக வந்திருக்கும். எதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை கரெக்ஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம ஃபண்டிங் தான். அதாவது நம்ம வந்து ஃபண்டிங் பண்ணணும், இனிஷியல் டெபாசிட்டு அதுதான். ஸோ இந்த கீழே டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே. ஸோ வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ₹90, டெபிட் கார்டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹500. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் ₹10,000 அதை நம்ம ரிட்டன் எடுத்துக்க முடியும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பே பண்ணுறது ₹10,590. ஸோ பே பண்ணி முடித்தோடனே நமக்கு அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே டீட்டெயில்ஸும் பக்காவாக வந்துடும். டெபிட் கார்டு வந்து உங்களோட வீட்டுக்கு, அதாவது நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.